பிறந்தநாள் விழாவில் பனை மரக்கன்றுகளை வழங்கி நூதன முறையில் பிரச்சாரம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நரேந்திரன் மற்றும் பூங்குழலி தம்பதியினரின் 6 வயது சிறுவன் சித்தார்த் பிறந்த நாளான இன்று கொண்டாட்டம் நடைபெற்றது. சித்தார்த்தின் பெற்றோர்கள் கிராமிய கலைகளான பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்டவைகள் அழிந்து வரும் நிலையில் அதனை மீட்டெடுக்க தங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என எதிர்பார்த்து முடிவு செய்து அவரின் மகனின் 6வது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தனியார் திருமணம் நடப்பதில் நடைபெறும் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டன. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராமிய கலைகளான பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என பேண்ட் மற்றும் தாரை தப்பட்டை வாதங்களுக்கு நடனமாடியபடி ஊர்வலமாக பிறந்தநாள் கொண்டாடும் சிறுவனை அழைத்து வரப்பட்ட நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. பின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு திரைப்பட நடிகர் ரோபோ சங்கர் குடும்பத்தாருடன் வருகை தந்து சிறுவனை வாழ்த்தி சினிமா பாடலுக்கு நடனமாடி சிறுவனை மகிழ்வித்தனர். சிறுவன் பிறந்தநாள் விழாவை மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பனைமரம் விதையும் வழங்கி பொதுமக்களுடன் கொண்டாடினர். பல ஆண்டுகள் கழித்து கிராமிய கலைகளை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு மகிழ்ந்தது மெய் சிலிர்க்க வைத்தது. இதேபோன்று அழிந்து வரும் தமிழக மரமான பனைமரம் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பனைமரக் கன்றுகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அக்கா பையனோட பிறந்தாளுங்க. நம்ம சித்தார்த் இன்றைக்கி பிறந்தாங்க. அதோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. இதில் என்ன மாதிரி நிகழ்ச்சி இருந்தது சார்? இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நம்ம கிராமத்தில் என்னென்னலாம் முன்னாடி காலத்தில் ஒரு 1980, 1990, 2000 அப்போல்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி கலைகள் ஊக்குவிக்கிறதுக்காக அந்த மாதிரி கலைகள் மட்டும் மேக்ஸிமம் வச்சுருக்கோம். இந்த பனங்கன்றுகள் வழங்கியிருக்கீங்க நிகழ்ச்சியில். பனங்கன்றுகள் எதுக்காக வழங்குவீங்க சார்? பனங்கன்றுகள் பொறுத்த வரைக்கும் பனைமரம் அப்படின்னு வரும்போது, அதாவது உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி மரம் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு 10 கோடி மரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி மரம் கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் பனை மரத்தை பார்த்துக்கிட்ட அளவுக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்த்துக்கவே கிடையாது ஒரு காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அந்த அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா பனை மரம்ன்றது வெறும் மரம் மட்டும் கிடையாது. பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் டாப்பில், அதாவது மேலே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மருத்துவத்தில் ஆரம்பித்து, சாப்பாட்டில் ஆரம்பித்து, கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம கட்டுமானத்தில் ஆரம்பித்து எல்லாத்துக்கும் பயன்படும். டாப் டு பாட்டம் எல்லா பொருளும் எல்லாத்துக்கும் பயன்படும். அதே சமயத்தில் நீர் சேமித்து வைக்கணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி மண்ணரிப்பை தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பனை மரத்தை விட ஒரு பெட்டர் சொல்யூஷன் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இயற்கையிலே ரொம்ப முக்கியமானது பனை மரம். ரீசன் மண்ணரிப்பை தடுக்கிறதாகட்டும், அந்த வாட்டர், அண்டர்கிரவுண்ட் வாட்டர் சேவ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயம் பனை மரம் அவ்வளோ முக்கியம். இப்போது நார்மலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது எல்லாம் ஏதோ செடி, கொடி, மரம் ஏதோ கொடுப்பாங்க. பனை மரத்தை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதோட அவேர்னஸ், விழிப்புணர்வு எடுத்து போய் சேர்க்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்தவங்க எல்லாருக்குமே பனை மரம் கொடுத்துருக்கு சார். பெண்களை பழக்கம் சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியா நடந்ததுங்க. 43 கண்ட்ரி ஓவராலாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 43 நாடுகள் ஓவரால் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இந்தியாவில் மட்டும் 59 பேர் மொத்தமாக போனது. 2000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பெரிய கேம் இது. ஏஷியன் அத்லட்டிக் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் அண்ட் SDAT நம்ம சைட்லேருந்து அவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுத்து, அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்து, எல்லாருக்கும் அவ்வளோ நல்ல கோச்சிங் கொடுத்து, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலே நம்ம சைடில் மட்டும் பதக்கத்தை எடுத்துருக்காங்க. அது வெள்ளியோ தங்கமோ எல்லாமே எடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் தேவாரம் சார், ராஜேந்திரன் சார், செக்ரட்டரி லதா மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். சார் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க சார். அதே சமயத்தில் இப்போ ஜெயிச்சு விஷ் பண்ணியிருக்காங்க. இன்னும் SDAT மூலமா, தமிழ்நாடு அத்லட்டிக் அசோசியேஷன் மூலமா இன்னும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு வெளியில் எடுத்துகிட்டு வாங்கன்றது தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க சார்.